விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக உதயசூரிய சின்னத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளர் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோற்பார் என்பதும் உறுதியாகிவிட்டது. அதனால்தான் இப்போது விக்கிரவாண்டி தொகுதியிலே ஏதாவது மக்களை திசை திருப்புவதற்கு ஏதாவது செய்யலாம் என்ற முறையிலே வன்முறையை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வன்முறையால் மக்களை திசை திருப்ப முடியாது. கண்டிப்பாக மக்கள் உதயசூரியத்திற்கு வாக்களிப்பார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்கின்ற பாமகவுக்கு அநேகமாக இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சார், இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்து அந்த பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி மேல திமுகவினர் வன்முறை தாக்குதல் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, உண்மையா பொய்யா என்று. ஏனென்றால் எப்போதும் நாம் தமிழர் கட்சி, அதாவது சீமான் கட்சி தானே சொல்றீங்க, அவங்க தான் வன்முறையிலே ஈடுபடுகின்றவர். சமீபத்திலே நடந்து முடிந்த வெற்றி பெற்ற ஈரோடு தொகுதியிலேயே வன்முறையை கையாண்டவர்கள் சீமான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது. அவர்கள் எப்போதுமே டெபாசிட் வாங்குவது கூட களவில் நடக்காது என்பதை நான் சொல்கிறேன். சென்னையில் இந்த ஆம்ஸ்டால் கொலை, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் படுகொலை, சேலத்தில் ஒரு படுகொலை, தொடர்ந்து படுகொலை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுபோல வழிப்பறி கொலை சம்பவங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. யார் அதில் குற்றவாளிகளோ அவர்களை பிடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதோ 2-3 கொலைகள் நடந்துவிட்டது, ஆகவே இந்த ஆட்சியில் கொலைகள் அதிகமாகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். அது உண்மையல்ல. கொலைகளும் திருடும் மற்றபடி ஆள் மாறாட்டம் செய்வதெல்லாம் ஆண்டாண்டு கணக்காக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெள்ளக்கார காலத்துக்குள்ளே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு விட்டதாலேயே அது அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. கண்டிப்பாக கொலையாளிகள் பிடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அதேபோல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே காட்சியவர்களை பிடித்திருக்கின்றார்கள். அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் சில பேர் இன்றைக்கு எடப்பாடியை பொறுத்தவரையில் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது, ஆகவே இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கள்ளச்சாராயத்திலே ஈடுபட்டு வழக்கிலே பிடிபட்டு தெருவிலே வெறும் வேஷ்டியோடு போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு ஒரு கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அது எந்த கட்சி என்று வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அவர் பெயரை சொல்லவும் நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே எடப்பாடி அவர்கள் பேசும்போது தன்னுடைய முதுகிலே அழுக்கை வைத்துக் கொண்டு மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது என்று சொன்னார்.